என்ன மாதிரி அந்த நாளை முறையம்படி புளிக்க போறாண்டு பழைய கறியோட இந்த புண்டு சாப்பிட்டாலும் ஏன் சோறு கறி. ஹலோ வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பழைய காலத்து முறைப்படி இன்னும் ஒரு சமையல் உண்டு. எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த சமையல் தெரியும். இருந்தாலும் இந்த காலத்தில் இப்படியான சமையல் செய்கிறது சரியான அறிவு ஏன்னா குறைவு. அந்த முறையில் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், ஒடியல் புட்டா வச்சு காட்ட போகிறோம். ஒடியல் மாவில் ஒடியல் புட்டா வச்சு அதோட சேர்த்து இன்னும் ஒன்று என்ன நெத்தலி தீயல், மாங்காய் எல்லாம் போட்டு நெத்தலி தீயல். பழைய காலத்து முறைப்படி எங்களோட அம்மம்மான காலத்தில் இந்த நெத்தலி தீயல் செஞ்சு சாப்பிட்டால் அது சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் ஏன்னா. அப்போ இன்றைக்கு நாங்கள் ஒடியல் புட்டு மாவும் நெத்தலி தீயல் செஞ்சு காட்ட போகிறோம். ஒடியல் புட்டுக்கு கீரை, கத்தரிக்காய், மாங்காய், மீன் எல்லாம் போட்டு தான் அவிக்க காட்ட எல்லாம் போட்டு இன்றைக்கு எங்களோட அம்மா பூ வெங்காயம் மட்டும் நான் போட்டு அவிக்க போகிறோம், அசத்தி காட்ட போகிறா. எப்படி இந்த சமையல் இருக்குன்னு பார்ப்போம். முக்கியமாக ஊரில் எங்கிற சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடுக்குள்ளே போகலாம். இந்த பழைய காலத்து ஒடியல்மா புட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதோட சேர்த்து என்ன நெத்தலி தீயலுக்குண்ணா நெத்தலி தீயலுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி எங்களோட அம்மா இப்போ விளக்கமாக சொல்லுவா. சொல்லுங்க ஏன்னா. முதலாவது நாங்கள் தான் ஒடியல் மாவை இதான் பாருங்க, ஒடியல் மா ஏன்னா. இந்த ஒடியல் மாவைத்தான் நாங்கள் இப்போ அரிச்சு போட்டு தண்ணியில் 1 மணி நேரத்துக்கு முதல் இந்த மாவை ஊற போட்டுக்கிறோம். இந்த மாவை தண்ணியில் ஊற போட்டு தண்ணியை ஊற்றி தான் நாங்கள் புழிஞ்சு செய்து காட்ட போகிறோம். சில பேர் இந்த மாவுக்குள்ள தண்ணியை விட்டு குழாச்சி போட்டு தான் செய்யணும். அந்த மா கொஞ்சம் கயறும். ஏன்னு சொன்னால் புது மாவண்டா அப்படி செய்யலாம். இது போகிற விஷத்து மா. அந்த மாவண்டு சொன்னால் நாங்கள் இப்படி மாவை 1 மணி நேரத்துக்கு முதல் தண்ணிக்கு ஊற போட்டு இப்படி விட்டால் மஞ்சளாக வரும். இவ்வளவுதான் அந்த காரல் இந்த தண்ணி வரும். தண்ணி அவங்க ஊற்றி காட்டுறேன் அதெல்லாமா வரும். இப்படி ஊற போட்டால்தான் இந்த தண்ணி இங்கே நிறமாக வரும். வருங்க இவ்வளோ மஞ்சள் மஞ்சள் அது இறைஞ்சி இவ்வளோ இந்த ஊறி கைக்கும். இந்த தண்ணியோட நாங்கள் இப்படி குழாச்சோம்னு சொன்னால் கைக்கும். இங்கே வருங்க இப்படி ஊற்றணும். ஊற்றிட்டு ஒருக்கத்தான் புளிக்கணுமா. இனிமேல் இந்த அம்மா என்ன செய்யப்பான்னு சொன்னால் இந்த மாவை தான் அம்மா புளிக்க போகிறோம். இப்போ புது மாவுண்டா நாங்கள் புளிய தேவையில்லை, இப்படி புளிய தேவையில்லை. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னம் எடுத்த மாவுண்டா இப்படி தண்ணி விட்டு ஊற விட்டு புளிய தேவையில்லை. அம்மா வைக்கம்மா அவனை ஊற்றுறேன் அம்மா புளி வைப்பா பாருங்க. என்ன வைக்க அந்த காலத்து முறையில் இப்படி தான் ஒடியல் மாவை வச்சு எல்லாம் புளிஞ்சு எடுக்கிறது. இப்போ முக்கியமான விஷயம்னு சொல்லணும். இப்போ என்னன்னா நாங்கள் புது மாவு எடுத்து நாங்கள் இப்போ செஞ்சு காட்டியிருப்போம். அது இந்த காலத்துக்கிட்ட தான் இருக்கும். பழைய காலத்து ஆக்கள் இப்படி தான் வச்சு செய்வினோம். அதனால நாங்கள் பழைய மாவை எடுத்து நாங்கள் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி அப்படி புது மாவில் செய்து காட்டுறேன்டா உட்டுனா குண்டா ஒடிக்கலாம் வேண்டி உடலுக்கா போட்டு இட்டிச்சு மாவாக்கி உடனே குண்டா தண்ணி ஊற்றி கிண்டி காட்டும். அது பிறகு ஒரு நாள் அது பேர் நாள் செய்து காட்டும். இது போன வருஷத்துமா. போன வருஷம் ஆளும் போன வருஷம் இல்லை, போன மார்கழி மாதம் செய்தாம்மா. இதை இப்போ அம்மா தண்ணியால் என்ன மாதிரி அந்த நாளை முறையம்படி புளிக்க போகிறாண்டு இப்படி தான் நெட்டில் இந்த இப்படி ஒரு இதில் போட்டால் புளி வரும். மெல்ல மெல்லா புளிக்கம்மா. மெல்லமா புளியுங்க அம்மாம்மா. புளியா இப்படி தண்ணி நல்லா வெளியில் வரும். பொறுமையாக மெல்லமாக அமர்த்தி புளிக்கும். அப்படி நான் புளியட்டும். மெல்ல புளிஞ்சு இதுக்கு அம்மா போட போகிறான். ரைட். இப்படி புளிஞ்சு அந்த பெட்டிக்குள்ள அப்படியே போட போகிறேன் ஏன்னா. போடுறதுல இப்படி காட்டுறோம் பாருங்க. பொறுமையாக புளிஞ்சாதான் தண்ணி வடிஞ்சாதான். தண்ணி வடிஞ்சாதான் அந்த மா கொத்துறதுக்கு லேசாக இருக்கும். இல்லாட்டி கட்டி பற்றி போடும். ரைட். சரி போடம்மா. போடுங்களாமா அப்படியே. சரியோ போட அப்படியே 2 பேரும் பாருங்க மாவு அப்படி அப்படியே வடிகட்டி வருமா அப்படி போடேக்க வாங்கிட்டு இப்படி வர மாட்டேங்க பாருங்க. ரைட். இப்படி கொட்டு போடும். இப்படியே கொட்டு போடும். இதான் இனி உறுத்தி அப்படியே எடுக்க அப்படியே உறுத்த வேண்டிய. சரி இப்படி தான் வரும்மா. இப்படி ஒவ்வொருலையும் நாங்கள் புளிஞ்சு போட்டுட்டு கொத்தைக்க காட்டுறோம். இப்படி எல்லா மாவையும் புளிஞ்சு எடுக்கும். எல்லா மாவையும் புளிஞ்சு அப்படி எடுத்து போடுங்க. அது முடிய நாங்கள் மிச்சத்தை பார்ப்போம். இப்போ அம்மா இந்த மாவை புளிஞ்சோன்ட்டு காட்டுக்கும். இந்த கீரையை நான் இப்போ சின்ன அரிஞ்சு
இதை வடிவாக காய வச்சு கொண்டு கொடுத்தா தான் அம்மா அதை புட்டுக்குள்ளே போட்டு சேர்த்து அவிக்கலாம். இங்கே பாருங்கோ, இப்போ அம்மா உங்களுக்கு நாங்கள் காட்டுற மாதிரி மாவை புளிஞ்சு கொத்தி வச்சுக்கிறோம். உருத்தி வச்சாச்சு கசக்கி வச்சாச்சு. அந்த காலத்து முறை ஏன்னா அந்த நாளே முறை. அடுத்தது நான் இந்த பாருங்க இந்த கீரை உங்களுக்கு காட்டினது தானே, சின்ன சின்ன அரிஞ்சு கழுவி காய வச்சாச்சு. எல்லாம் வந்து வெட்டியாச்சு. ஓகே, அடுத்தது கீரை வச்சாச்சு. அடுத்தது நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, அம்மா கத்தரிக்காய் வெட்ட போகிறோம். புட்டுக்கு போடுறதுக்கு கொத்த போகிறா. கத்தரிக்காய் போடுறதோ அதுதான் போகணும். புட்டுக்கு நல்லா இருக்கு வேணாம். வாங்க ஒவ்வொன்றே நாங்கள் செய்கிற வடிவாக பார்த்து நீங்கள் செய்யுங்க. ரைட். அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாங்காயை சின்ன கொத்தப்போம் வெட்ட போறீங்க. இது என்ன மாங்காய்னு சொல்லி? இந்த மாங்காய்க்கு பேர் புலாட்டு. உண்மையில வந்து நல்ல புளி மாங்காய் தான் போடுறது. இப்போ வந்து அந்த புளி மாங்காய் கைவசம் இல்லை, அது இப்போ இல்லை. இந்த சீசன் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறது. அதனால நாங்கள் இப்போ இந்த விளையாட்டு மாங்காய் தான் நாங்கள் இப்போ எடுத்துக்கிடாக்கு. இப்போ உங்களுக்கு சொல்லி கிடாக்கு. இதுவும் போடலாம். இப்போ இங்கே பாருங்க, தண்ணி கொதிக்க வச்சாச்சு. தண்ணி இங்கே கொதிச்சாதான் இந்த புட்டுக்கு நாங்கள் அங்கே இதெல்லாம் போட்டுட்டு சேர்த்து கொண்டு வச்சு இதில் வைக்க அவியும். இப்போ வாங்கோ ஒவ்வொன்றையும் நாங்கள் போடுறத உங்களை காட்ட போகிறோம். அம்மா தள்ளு பாரம்மா, புளியம்மா நான் போடுறேன். இப்போ வந்து என்னென்ன செய்ய போறீங்க? மாவுக்கு இந்த ஒடிய மாவுக்குள்ள போடுங்கோ. தூளுப்பு கொஞ்சமாக போடாமல் கணக்க போடாதியா. ரைட். இது கொஞ்சம் போட்டால் தான் அந்த கசப்பு தெரியாது. சரியா, நல்லா இருக்கு சாப்பிட. நான் இப்போ ரெண்டாவது மாங்காய் போட போகிறேன். கீரையும் போடலாம். இதை மாங்காய் சின்ன பாலை மாதிரி தீ வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கோ, இது மாங்காய். இவ்வளவு மாங்காய் போடுறோம். சரி, ரெண்டாவது போட அப்புறம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கத்தரிக்காய் சின்ன இப்படித்தான் வெட்டணும். இதை வெட்டிட்டு இதையும் போடுறோம். எல்லாம் அம்மா சேர்ப்பா நான் போட்டு காட்டுறேன். அப்படியே போட வேண்டிய எல்லாம் போட வேண்டிய இந்த கீரையை போட போகிறோம். இதை போடுங்க. நிறைய கீரை கணக்க கீரை நல்லா இல்லை. சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறோம். வெங்காயம் போட போகிறோம். போடுங்கள். அடுத்தது பச்சை மிளகா போட போகிறோம். பச்சை மிளகா போடுறதோ? பச்சை மிளகாயும் போடுறோம். நல்லா இருக்கும். இவ்வளவும் கூட கட்டும். கடைசியாக நாங்கள் தேங்காய் பூ போட போகிறோம். தேங்காய் பூ இங்கே பாருங்க, போடுறதாங்க பூவா. தேங்காய் பூ. கடைசியாக ஒரு சாமான் போட போகிறோம் பாருங்கோ. நெத்தலி மீன். நெத்தலி மீன் அது நெத்தலி வந்து புட்டுக்குள்ள அப்படியே போடுறதோ? கொஞ்சம் தான் போட போறோமா, கணக்க போட போறோம். கொஞ்சம் தான் போட போறோம். மிச்சம் தீச்சி காட்ட போறோம். ரைட். அடுத்து இது புட்டுக்குள்ள அப்படியே போட வேண்டியா? அது அமுச்சி வரும். இது கறியமே சாப்பிடாம போறேன். பரமாரி சாப்பிடு. நானஜன் தீயல வைக்கிறதாக மாட்டே புரியுமா? இல்ல, நெத்தலி மீன் புட்டுக்கும் போடுறது. தீக்கம் போறோம். மாங்காய் கட்டி அப்ப தீக்கம் போறோம். வித்தியாசமான முறை செய்கிறீங்களா? வித்தியாச முறையில் ஒவ்வொன்றே நாங்கள் செய்தியை தான் காட்டிக்கிறோமா. சாப்பிட அருமையாக இருக்கும். கொஞ்சம் பாருங்க. ரைட். இதான என்ன இது? இதுக்கு என்ன பேர்? இதுக்கு நீட்டுப்பட்டி. நீட்டுப்பட்டியா? நீட்டுப்பட்டிக்கு அப்படியே போட வேண்டிய. நீட்டுப்பட்டிக்கு அப்படியே போட்டுட்டு உங்களுக்கு ரக்கைக்க காட்டுறோம். இன்ன மாதிரி அவிஞ்சு வர மட்டும் பாருங்க. அப்போ ஆமாம், இதுக்கெல்லாம் வந்து வேறு அம்மா ஒன்றும் கலக்குறீங்க இல்லையா? ஒன்றும் கலக்குறது தனிமா, தனியாக ஒடிகள்மா. தனியாக ஒடிகள்மா உங்களுக்கு அப்பேன்னு சொன்னால் ஒடிகளை வேண்டி இட்டிச்சு அடிச்சு உங்களுக்கு செய்து காட்டுறேன்டா, அதையும் செய்து காட்டுறோம். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஒடிகளை புது கடையில் வேண்டி கொண்டு வந்து அதை நாங்கள் இந்த பாருங்க பின்ன கூட ஊற்றல் எல்லாம் கிடாக்கு எல்லாம் விட்டுச்சு அடிச்சு செய்து காட்டும். சரிங்க. புறம்மா தண்ணி கொதிக்க வச்சாச்சு. இங்கே பாருங்க, மூட போகிறோம். இதெல்லாம் அவிஞ்சு வருமா, அடிவா அவிஞ்சு வரும். மூட போகிறோம். பொறுங்க, மீன் அப்படியே தெரியுது. இந்த நெத்தலி மீன் மூடுங்க. மூட போகிறோம்.
ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் அவிக்கும். ஏன்டா எல்லாம் மாங்காய் எல்லாம் அவிக்கும். ஓ ஒரு கொஞ்சம் நேரம் சரி நம்ம அவிக்க. அடுத்தது என்ன செய்ய போறீங்க? இது இப்போ அதில் வந்து நாங்கள் புட்டு அவிஞ்சோன்றக்கத்தான். இதில் நாங்கள் இப்போ நெத்தளி மீனை உங்களை தீச்சு காட்ட போகிறோம். இந்த புட்டு அவிஞ்சோன்றக்க சட்டியிலே பக்கத்தில் நாங்கள் நெத்தளி மீன் தீக்க போகிறோம். இதுக்குள்ளே அப்படியே போட போறீங்களா? இதுக்குள்ளேயே ஒன்றா போகிறத காட்டுறோமா தீக்கிறோம். தீக்கிறதுக்கு உண்மையாக மக்களே வந்து இந்த நெத்தலி தீயல்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. சும்மா அப்படியே பொறுமையாக சாப்பிடலாம் தெரியுமோ? ஏன்னா பொறுமையாகவே சாப்பிடலாம். இடியப்பத்தை சாப்பிடலாம். நெத்தளி மீனுக்கு மாங்காய் போட போகிறோம். போடுங்க. அங்கே புட்டு மாவிக நெத்தளி மீனும் அவிஞ்சிடுமா? கணக்காக வர கணக்காக வரும். இப்போ 2வது போட போகிறோம். பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி. இங்கே பாருங்க. இதுக்கு மேலே தக்காளி பழம் போட போகிறோம். தக்காளி பழம் அப்படியே போட போகிறீங்களா? இதுக்குள்ள நாங்கள் பால் போட போகிறோம். 1ஆம் பால் 2ஆம் பாலையும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டு பாலில் அவிக்கட்டுமா? உண்மையாக வந்து எவ்வளோ உரங்களை மிச்சம் வேணாம். இது இப்போ தனித்தனியாக வைக்கிறோம்டா. இவ்வளோ நேரம் செல்லும். அவ்வளோ நேரம் செல்லும் வேணாம். இது போயெல்லாம் ஒன்றா நாங்கள் செய்கிறோம். பார்த்தீங்களே அதான் மணாமலாண்டு உப்புத்தூள் போடுவோம். இந்த டெக்னிக் வந்து எங்களுக்கு இவ்வளோலாம் தெரியாமல் போச்சு. இவ்வளோலாம் தெரியாமல் போச்சு. தேவையான உப்பு போடுவோம். அடுப்பை வந்து அடுப்பு நாங்கள் வாங்கலாம். அடுப்பப்போ வந்து இப்போ எல்லாத்தையும் போட்டு உண்டா போட்டு மூடுவோம். மூடி அவிஞ்சு வரையக்கா நெத்தளி மீன் மேலே போடுவோம். இங்கே புட்டு அவிஞ்சு கொண்டு வருதுதா. இப்போ பாருங்கோ புட்டு அவிஞ்சிட்டு. இங்கே பாருங்க அவிஞ்சிட்டா? ஆமாம், ஆவி பறக்குதா? ஆவி சும்மா பறக்கு. நெத்தளி மீன் அப்படி மேலே அப்படியே தெறிக்க விடுதா? கொஞ்சம் பாருங்க நெத்தளி மீன் அவிஞ்சு வெள்ளையாக வருது. இஞ்சி தெரியுதுல? ஓ மாங்காய் நெத்தளி மீன்லாம் அவிஞ்சும் நல்லா வெள்ளையாக இருக்கும். இது உங்களுக்கு ரக்கி காட்ட போகிறோம். ஒரு மெதுவாக அப்படியே விடுங்க. சூப்பரா எப்படி செம்மையா இருக்கு. எப்படி புட்டு எப்படி நல்ல வாசம் அடிக்குது. நல்ல ஒரு வாசம் அடிக்குது பார்த்தீங்க. ஏன்னா எப்படி வாசம் சாப்பிட்டா உண்மையா 100 வயசு மட்டும் வாழ்றதுக்கு கேரண்டி பண்ணலாம். இந்த புட்டு சாப்பிட வேணும். பழைய கறியோட காலை மேல அந்த புட்டை சாப்பிடுவோம். பழைய காலத்து மீன்கறி. பழைய காலத்து மீன்கறி. பழைய காலத்து இல்ல, பழைய மீன்கறி. பழைய மீன்கறியை விட்டு இந்த புட்டோட ஒரு மாவுல புட்டு வைக்கிறோம். வெறும் புட்டு மாவுச்சு உருகில வச்சிருவோம். உரியில போன போடுதான் மற்ற புட்டு அவிக்கிட்ட வெங்காப்பும் சீனியும் எல்லாம் போட்டு வச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டாங்க. இது பார்க்கவே ஆசைதாங்க. எப்படி இருக்கு புட்டு? நல்ல புட்டு. ஒரு என்ன மாட்டு இறைச்சி ஆட்டு கறி ஒன்று பழைய இருந்தால் இதோட பிட்டாட்டி போட்டு கையில உருட்டி உருட்டி திறனா தரணும். அப்பதான் சாப்பிடல. அந்த மாதிரி இருக்குமா? சாப்பிடுறோம். இது 2ஆவதா? 2ஆவது புட்டு வைக்கிறோம். இங்கே 2ஆவது புட்டு வச்சாச்சு. இங்கே கறி அவிஞ்சிட்டுது. சரியோ? எப்படி கறி? நெத்தளி தீயல கேட்ட கறியா? நெத்தளி தீயல கேட்ட கறி. இதுக்கு நாங்கள் இப்போ என்ன போட போகிறோம்டால் நெத்தளி மீன். நெத்தளி மீனை போட போகிறோம். இங்கே பாருங்க நெத்தளி மீன். சரியா? ஓ நெத்தளி மீனை போட்ட கைக்கோட ஒரு கொஞ்சம் பழப்புளி விட போகிறோம். பழப்புளி அதையும் விடுங்க. பழப்புளி. சரியோ? பழப்புளி விட்ட கையோட இப்போ அவிஞ்சிட்டானே அம்மா கொஞ்சம் தேங்காய் விட போகிறோம். தேங்காய் எண்ணெய் என்ன இது கொஞ்சம் போட்டு தான் ராக்குறது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. இவ்வளோத்தையும் போட்டுட்டு ஒருக்கா மூடி விடுவோம். மூட வேண்டிய இந்த இது அவிஞ்சு வேற 2ஆவது புட்டும் அவிஞ்சிடும். ரைட். 2ஆவது புட்டை ராக்கிட்டு நெத்தளி மீனை ராக்கி வச்சுட்டு அம்மா அவங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறோம். ரெண்டாவது புட்டும் அவிஞ்சிட்டு பாருங்க. சரியா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டக்கண்டு விறகடுப்பில் 2ஆவது புட்டும் அவிச்சு. 2ஆவது ஒடியல் புட்டும் ரெடியா? ரெடி. நெத்தலி போட்டு அவிச்ச புட்டு. அப்போ பாருங்க. ஆமாம் எப்படி நல்ல அழகாக நல்ல உருண்டையாக வருதா பாருங்க. கறிங்க நெத்தலி தீய ரெடி. நெத்தலி தீய ரெடி. ரைட். இது பாருங்க உண்டை விட்டு இப்படியே உருத்துறோம். அப்படியே அந்த புட்டை அப்படியே உருத்த வேண்டிய மாங்காய் எல்லாம் அவிஞ்சு
அப்படியே வந்துருக்கு என்ன வாசம் வரமையா வார்த்தை பார்த்து ஆனால் எனக்கு ஓடிக்கா போட்டு விருப்பம் இல்லை ஏன் நான் சாப்பிட்றேன் என்னண்ணே அந்த நாளையிலேருந்து நான் ஓடிக்கா போட்டு சாப்பிட்றேன் என்னதுக்காண்டி அது எனக்கு ஆனால் இந்த ஒடிகள் மாவில் கூழ் காய்ச்சி தந்தால் நான் நல்லா குடிப்பேன் நல்லா குடிப்பா சாப்பிடுவேன். ஆனால் ஒரு விஷயமா இந்த வீடியோ பார்க்கும் வந்தாள் சொல்லுங்க பாப்போம் இது எங்கண்டு அக்கா ஆளுக்கு உண்மையிலேயே ஒடிகள் புட்டண்டா ஒன்றும் வேண்டாம் இதை பார்த்த உடனே வந்தா டிக்கெட் போட்டு வர வரியா வந்தா சேர்த்து கொடுப்பேன் சேர்த்து உண்மையா அக்கா வந்தாண்டா வட்டிவா அவிச்சு இதில் வச்சு அவிச்சு இதை இருத்தி சாப்பிட கொடுப்போம் தீத்தியும் விடுவா தீத்தியும் விடுவோம் அம்மா வந்து பால் போச்சில வந்து பாலம் கொடுத்து தீத்தியும் விடுவாவா தீத்தியும் விடுவோம் அக்கா தானே அண்டி அண்டி ஓ இவருக்கு அண்டி எனக்கு அக்கா ஆனா உண்மையின்படி அக்காவுக்கு ஒடிகள் புட்டண்டா ஒரு சரியான விருப்பம் அதுவும் நெத்தலை மீனை அவிச்சு கொடுக்குறது நீங்கள் வந்து ஆள் பிறந்தானே வந்தால் அவிச்சு இந்த கறிகையும் போட்டு வாழையில வச்சு ஆளுக்கு குழாச்சி போட்டு தீர்த்துவேன் மக்களே இது பழைய காலத்தில் சாப்பாடு ஒடிய போட்டு சாப்பாடு இது சாப்பிட்டால் 100 வயசு மட்டும் இருந்து வாழலாம். நெத்தலி மீன் அப்படியே தெரியுது அவிச்சு நெத்தலி தீயலையும் போடுவோம் அமைஞ்சாரும் அம்மா நெத்தலி தீயலும் சூப்பராக இருக்கா வேணா அம்மாவுக்கு சாப்பிட்டு கடப்பா காரணம் உண்மையாவா அம்மா தானி அம்மா சுடுது அடிவா சாப்பிட்டு காட்டுனேன் அப்போ ஆமாம்மா சாப்பிட்டு பேரண்ணா பார்ப்போம் இங்கே பார்ப்போம் சாப்பிட்டு காட்டுறோம் பேச்சா போனேன் இப்படி இருக்கணும் பார்ப்போம் இப்படி தாண்டா நாங்கள் முந்தி சீச்சு போட்டு சாப்பிட்றோம் நாங்கள் சரிங்க மாங்காய் தீயல் அப்படி இருக்கு நெத்தலி மீன் சும்மா மணியாக இருக்கும் உண்மையாவா அப்படி இருக்கணும் திறமா இருக்கும் உப்பெல்லாம் கணக்காக தான் போட்டோம் அப்போ இந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஏன் சோறு கறி உண்மை ஒரு நாளைக்கு ஒரு கை சாப்பிட்டாலே காணும் ஒரு கொஞ்சம் 3 நேரம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை கடைசி ஒரு கிழமையில ஒரு 4-3 நாளைக்கு சமைச்சு சாப்பிடுங்க உண்மையா உடம்புல பெல்லாம வரும் வருத்தமும் ஒன்றும் வராது வராது பழைய ஆள் சாப்பாடுன்னு சொல்ல வேணும் அப்படி ஏன்னா மணிக்கு சாப்பாடு இதை நீ இப்போ சாப்பிட்டீங்கன்னா 30 வயதுக்கு இருப்பேன் இன்னும் 30 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு இருப்பேன் 50 வருஷத்துக்கு இருந்தாலும் அப்படியா இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் அப்படி இருந்தால் நல்லது இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சாப்பாடு செய்து காட்ட போகிறேன் வெளிநாட்டுல இருந்து வாராக்கள் வந்து கண்டிப்பா அம்மாவோட வீடியோ பார்த்துட்டு இங்க வந்து சாப்பிடணும் கேட்டால் செஞ்சு அவற்றை கொடுப்பேன் கொடுக்கதான் போகணும் அவிச்சு பே போட்டு இருத்தி செய்தேன் பாரம்பரிய வருத்தம் இல்லாமல் இருக்கணும் மறைவாக செய்து கொடுப்பேன் எல்லா வசதியும் இருக்குது எல்லாம் வந்து அழகா நாங்கள் இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுப்போமா ஏன்னா மற்றது அவைக்கு என்னென்ன தேவையண்டா நாங்கள் எல்லாம் செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கோம் அப்போ தூள்களோ மல்லிகோ கோப்பித்தூளோ உங்களுக்கு என்னென்ன தேவையண்டால் உங்களை முதல் நீங்கள் சொல்லி போட்டு வாங்க ரைட் ஓகே எல்லாம் செய்வோமா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு காட்டுவோம் அப்படியே விளங்கம் இல்லை பார்க்க ஏன்னா செய்து காட்டுறோம் அதை பார்த்து போடுவாங்க சரி உறவுகளே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த பாரம்பரிய முறைப்படி வந்து ஒடியல்மா புட்டும் நெத்தலி தீயலும் வந்து எங்களோட அம்மம்மா வந்து சொல்ல எங்களோட அம்மா செஞ்சு காட்டியிருப்பா உண்மையில் வந்து சொல்ல போனால் நான் வந்து இடையில கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்லா அருமையாக இருந்துச்சு சொல்ல வார்த்தையே இல்லைண்ணா என்னால் அந்த பழைய காலத்து சாப்பாடுனா சொல்ல வேணும் ஏன்னா இப்போ உண்மான் இப்போ இது வந்து வெறும் வீடியோ மட்டுமண்டி இல்லை இப்போ என்ன கருத்து நாங்கள் சொல்ல வரோம்னு சொன்னால் இப்படியான சாப்பாடு சாப்பிட்டு தான் எங்கள்கிட்ட முன்னோர்கள் வந்து நிறைய காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துவேன் இப்போ வந்து பார்க்க போனால் 100 வயது மட்டும் இருக்கலாம் அப்படியே ஆட்கள் 25-30 வயசுலயே கொலஸ்ட்ரால் எல்லா வருத்தம் வருது இயலாது உண்மையா என்னால கூடி ஓடுறதுனால ரொம்ப கஷ்டம் மூச்சு வாங்கும் கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் வந்து சாப்பிட்டால் அவையில் 80-90 வயசுலயே நல்லா வேகத்துல ஓடிடணும் ஏன்னா அப்படி நாங்கள் ஆடிருப்போம் கண்டிப்பாக வந்து இப்படியான சமையல் முறை சாப்பாடை வந்து நான் மறக்கக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்தை எங்களை தெரிவிங்க அடுத்தது வந்து நாங்கள் இப்போ என்ன சமையல் வந்து செய்யணும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னால் உங்களோட விருப்பத்துக்கு இணங்க கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு காட்டுவோம் மற்றது வேறு என்ன நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களை யாருக்கும் வந்து இப்படியான சாப்பாடு செய்யக்கூடிய வசதி இருந்தால் உங்களோட அம்மா அப்பாக்கள் சொல்லி ஏன்னா இல்லாடி சுற்றி உள்ள ஆக்கள் யாராவது சொல்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஏன்னா அப்போ நாங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு சமையல் சந்திப்போம் அதுவரை மற்றது வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயமானு சொல்லலை எங்களோட சந்தனேஷ் யூடியூப் சேனலில் வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வீடியோ போடல ஏன்னால் இந்த ஜால் ஆட்சி வீடு இந்த சேனலில் வந்து அந்த மினக்கட்டு இந்த வீடியோ செய்யறால வந்து அதில் வந்து காணொலி வந்து செய்யலாம் போயிட்டுது கண்டிப்பாக அதுக்காண்டி நான் விட போகிறதில்ல செய்வோம் நான் இப்போ நான் நினைக்கிறேன் 2-3 நாளாக வீடியோ வரும் அதில் எப்படிமே சிறப்பான முறையில் வந்து நாங்கள் எல்லாம் வெளியில் உள்ள விஷயங்கள் எடுத்து காட்டுவோம் அப்போ மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்